வால்நட் ஆட்டா சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் ஆட்டா எடுத்துக்கிறேன். அதை நான் நல்லா சீவ் பண்ணுறதுக்காக போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணுறனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், தென் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறமா 1/2 கப் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் சீக்கிரம் டிசால்வ் ஆகும்னு சொல்லிட்டு. தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் கர்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதில் நான் பட்டரும் 1/4 கப் ஆட் பண்ணேன். அதை நான் காமிக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஒரு டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, பட்டர் ஷீட்லாம் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதில் டாப்பிங்ஸ்க்காக நம்ம வால்நட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த நட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வால்நட் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷில் வால்நட்டை போட்டு அது மூலியமாக நான் இன்டேக் எடுத்துப்பேன். ஸோ என்ன மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பிகாஸ் வால்நட் ரொம்ப ஹெல்த்தியானது. தென் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட்டட் அவனில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஆட்டா வால்நட் சாக்லேட் கேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.